Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குக்கிங் வித் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸை என்ன மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காலை பொழுது எழுந்தவுடனே எப்பொழுதும் போல் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே எல்லாருக்கும் வேண்டிய ஒரு ஆரோக்கியமான கஞ்சி போட்டாச்சு. எப்பயுமே காலையில் எழுந்தவுடனே கொஞ்சம் கஞ்சி போட்டு குடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். இது சிறுதானிய கஞ்சி. இந்த சிறுதானிய கஞ்சி பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சிறுதானிய கஞ்சி பவுட்ரு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அதனோட விவரங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கொரியரும் பண்ணி வைக்கப்படும். இப்போ சூப்பராக ஒரு கஞ்சி, ஹெல்த்தி கஞ்சி எல்லோரும் குடித்தாச்சு. இப்போ அடுத்ததாக டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசாக ஒரு இண்டக்ஷன் அடுப்பு வாங்கியிருந்தேன். அதில் எப்படி தோசை ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்த பிறகு ஆஹா, நம்மக்கிட்ட தோசைக்கல் இண்டக்ஷன் பேஸ் இல்லையே அப்படின்னோடனே கடாயிலேயே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எது ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம நினச்சி வருத்தப்படாமல் எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இந்த மாதிரி தோசைக்கல் இல்லையே இண்டக்ஷன் பேஸ் அப்படின்னு நினச்சவன் நான் அந்த இண்டக்ஷன் பேஸு கடாயிலேயே டக்குன்னு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பச்சைப்பயிறு தோசை தான் ஊற்றினேன். அந்த மாவு தான் இருந்துச்சு. பச்சைப்பயிறு தோசை மாவு ஊற்றி அழகாக ஒரு தக்காளி தொக்கையும் அது மேலே நல்லா தடவி எல்லாருக்கும் கொடுத்து அன்னி காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். உண்மையிலேயே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மதியானம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே கிரில்டு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நம்மக்கிட்ட இருந்த இந்த சின்ன ஒரு விஷயத்தை வச்சு கிரில் பண்ணி எடுத்துட்டேன். எப்போதும் போல் நம்ம பண்ணுற மாதிரியே சிக்கனை மேக்னேட் பண்ணி இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே ஒரு சிக்கன் பிரியாணியும் பண்ணி எடுத்து கூடவே வச்சு சாப்பிட்டோம். உண்மையிலேயே சூப்பரான கிரில்டு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, க்ரீன் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சிக்கன் வித் பிரியாணி செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். உடனே ஈவினிங் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே மதியானமே பசங்க ஏம்மா எனக்கு மில்க்ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஈவினிங் வெளியில் போய் ஜாலியாக மில்க்ஷேக் குடிக்கலாம் வாங்கம்மா அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், வீட்டில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கேக்கும் டேரி மில்க் சாக்லேட்டும் இருந்துச்சு. கேக் வித் க்ரீமோடு இருந்தது, கூடவே நட்ஸ் வித் சாக்லேட்டு, டேரி மில்க் சாக்லேட்டு. இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் கூடவே ஒரு 2 டம்ளர் பாலை ஊற்றிக்கிட்டேன். கூடவே ஒரு 5-6 க்யூபு ஐஸ் க்யூபையும் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி பசங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீமை மேலேயும் போட்டு கொடுத்துட்டேன். ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான மில்க்ஷேக் குடித்த உடனேவே எப்படியும் பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவல் உப்புமா தான் செய்யலான்னு எடுத்தவ உடனே அவல் பாயாசம் வேணும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு ஒரு 2 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அதில் வறுத்து வச்ச அவலையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து அதிலே கொட்டி எடுத்துக்கிட்டேன். கொட்டி அது ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த அவல் பாயாசம் ரெடி ஆகிடும். இந்த தண்ணியும் பாலும் நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலையும் அதில் கொட்டி நல்லா கிண்டி கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய்யை போட்டு அதுலேயே முந்திரி பருப்பையும் அவளையும் வறுத்தே எடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஆனால் தனியாக வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பை. அதை அதுக்குள்ளே போட்டு இறக்கிட்டேன். சூப்பரான அவல் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவல் பாயாசம் இறக்கி வச்ச பிறகு சப்போஸ் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா சூடான 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி கலக்கும்போது நம்ம குடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ணி குடிச்சிடலாம். இப்போ இந்த அவல் பாயாசம் ஈவினிங் 5 o'clock ரெடியாகி எல்லோரும் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நைட்டுக்கு என்ன டின்னர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம செல்லக்குட்டி அவங்க அக்கா தூங்கிட்டு இருந்தாலாம். அவளை எழுப்பிக்கிட்டு எழுந்து வாக்கா நம்ம விளையாடலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அவளை எழுப்பி ஒரு வழி ஆக்கி எழுப்பி விட்டுட்டாங்க. எழுப்பி அவங்க வெளியில் போய் விளையாட போயிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே டின்னருக்கு ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட விளையாடிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம ப்ளைன் மாவு இருக்குல்ல, அந்த மாவில் டிஃப்ரெண்ட்டாக தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு டிசைன் தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. இந்த டிசைன் தோசைக்கு வித்தியாசமாக நம்ம பருப்பு பொடி வச்சுக்கலாம், தக்காளி தொக்கு வச்சுக்கலாம், வெங்காய தொக்கு வச்சுக்கலாம், இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக ஃப்ளவர் தோசை, டெடிபேர் தோசை இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சில்லித்தனமாக தான் இருக்கும்.
சின்ன குழந்தைத்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன் தோசை நீங்களும் ஊற்றுவீங்க, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தோசைக்கு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் செஞ்ச இந்த டிஃப்ரெண்ட் டிஷ்ஷில் உங்களுக்கு எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.